கடைசி வரையும் இந்த வீட்டில் தானே இருந்து தவறி போனார். தேவர்கிட்ட சொன்னார், மேஜர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த வீடு வாங்கறதுக்கு. 68 இந்த வீட்டை இடிச்சோம். மேஜர் தூக்கிட்டு இருக்காரு, அந்த பையன் தான். சிவாஜி எல்லாம் வரல, எம்ஜிஆர்லாம் வரல, முத்துராமன் சார்லாம் வந்துருக்காரு, அர்ஜுன் சார் வருவாரு. நம்ம நடந்துக்கிற முறை தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. நிம்மதி வேணும்னா ஒற்றுமையா இருக்கணும். சும்மா அவனுக்கு ஓட முடியல இவனுக்கு ஓட முடியல எல்லாரும் போக முடியாது. எதிர்நீச்சல் படத்துக்கு 100 டேஸ்க்கு அவர் தான் ஷீல்டு கொடுத்தாரு கலைஞர். நான் கூட போனேன் கார் ஓட்டிட்டு, அப்ப பார்த்தேன். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வாங்க, வெல்கம். ரொம்ப நன்றி. மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வாழ்ந்த வீடு இது. ஆமாங்களா? எந்த வருஷம் சார் வந்தாங்க வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு வரும்போது வருஷம் 1968. அப்பா கிட்டத்தட்ட 57-58 வருஷம் ஆயிடுச்சு. நீங்களும் அண்ணனோட தான் அந்த டைம்ல? ஆமா, இங்கதான் சார் இருக்கோம். இந்த இடம் வர்றதுக்கு அதுக்கான கதை சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி தனி வீடா இருந்தது இல்ல, இப்ப அப்பார்ட்மெண்டா இருக்குது. தனி வீடா இருந்தது. இதை கட்டி எல்லாம் பண்ணி வந்தோம். அதுக்கு உதவி செஞ்சவர் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன், டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர் தான். அவருக்கு எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் பி கோபாலகிருஷ்ணன், நடிகர். அவர் தான். நீங்க அபார்ட்மெண்டா மாறினதை சொல்றீங்க. தனி வீடா இருக்கும்போது நாங்க 60 அவர் அங்கதான் இருந்தார். 65 தேவர் பிலிம்ஸ், தேவர் தான் வாங்கி கொடுத்தாரு அந்த வீட்டை. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். அந்த வீட்டை இடிச்சு, இந்த இடம் தான் முன்னாடி ஒரு பழைய வீடா இருந்துச்சு, அதை இடிச்சு நாங்க கட்டினோம். 2500 ஸ்கொயர் ஃபீட் அதை நாங்க கட்டினோம். ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தது வந்து வாடகை வீட்டுல தான்? வாடகை வீட்டுல ட்ரிப்ளிகேன்ல இருந்தோம் நாங்க, ஐஸ் ஹவுஸ் பக்கத்துல. அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம். சோ அவர் வாங்கின முதல் ப்ராப்பர்ட்டி 67 தான் இங்க வந்தோம். 68 கிரகப்பிரவேசம் பண்ணோம். அதுல இருந்து இங்கதான் இருக்கோம். அதுக்கப்புறம் இடிச்சு கட்டணும். இந்த இடம் வாங்குறதுக்கு என்ன காரணம்? இப்ப இந்த இடம் சென்னையில நிறைய இடங்கள் இருந்திருக்கு, குறிப்பிட்டு இங்க வர்றது. இந்த இடம் வாங்கினதுக்கு முதல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினது சொன்னேன். தேவையில்ல இந்த இடத்தை சூஸ் பண்ணது சொல்றேன். நிறைய சென்னையில எங்க வேணா பார்த்து பழைய இடத்துல இடிச்சு கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இதை வந்து 3 மாடியா கட்டினாரு. சோ வாங்கும்போது இடமா வாங்கல, ஒரு வீடா தான், அப்படியே வீடாதான், கட்டின வீடா தான் வாங்கினாரு அவரு. அதுக்கு வந்து தேவரையா வந்து உதவினார். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அவர் தான் பணம் கொடுத்து உதவினார். அந்த சம்பவம் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன ஆச்சு அங்க? அதான், நாங்க கொஞ்சம் பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்ப தேவர் பிலிம்ஸ்ல கணேசன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் போய் தேவர்கிட்ட சொன்னார், மேஜர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த வீடு வாங்கறதுக்கு அப்படின்னு. உடனே கூப்பிட்டு இது பண்ணார். அப்பதான் அவர் உதவி செஞ்சு இந்த வீட்டை வாங்கணும். இதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு தேவரே வந்தார். இந்த வீடு ரெக்டிஃபை பண்ணி வேற ஒன்றும். எவ்வளவு நெருக்கம் இந்த வீடு மேஜர் சாருக்கு? ரொம்ப நெருக்கம் தான் சார். அவர் கடைசி வரையும் இந்த வீட்டுல தானே இருந்து தவறி போனார். அவரோட ரூம் எது இந்த வீட்டுல இருக்கும் எப்பவுமே? அவர் கடைசியில தவறி போகும்போது இந்த ரூம்ல தான் இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? நிறைய பேர். நாகேஷ் வந்திருக்காரு, முத்துராமன் சார் வந்திருக்காரு, வெங்காராவ் சார் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி சார் வாங்க? சிவாஜி எல்லாம் வந்தது இல்லை. இந்த வீடு பிளாட்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் சிவாஜி எல்லாம் வரல, எம்ஜிஆர்லாம் வரல. ஆனா முத்துராமன் அவர்கள், நாகேஷ், முத்துராமன் சார் எல்லாம் வந்திருக்காரு. இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஷீல்டு நிறைய அவரோட வாகன எல்லாமே இருக்கு, புகைப்படங்கள். சோ மேஜர் சார் அவருடைய மனைவி. இது ஃபாதர், அது மதர். அவங்க தான் அந்த பத்மம், அந்த அம்மா பேர்ல நிறைய ஷீல்டு இருக்கு இல்லைங்கயா? அது குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஷீல்டு குழந்தைக்காக அவர் நடிச்சது. நிறைய ஷீல்டு நிறைய இருக்கு. இதுல மாளிகை, இது ஞான ஒளி ஷீல்டு இருக்கு. ஆட்டுக்கார ஆலமையில் தேவர் பிலிம்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஷீல்ட்ஸ் பார்க்க முடியுது. இப்ப குழந்தை தெய்வம், வசந்த மாளிகை, ஆட்டுக்கார ஆலமையில், ஞான ஒளி எல்லாமே இருக்கு. அபூர்வ ராகங்கள். ஆமா. இப்ப நீங்க கேபி சார் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அபூர்வ ராகங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போல்டான கேரக்டர். அது வித்தியாசமான கேரக்டர் அபூர்வ ராகங்கள். அதனால அது நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, மேஜருக்கு. பாலச்சந்தர் அசந்து போனார் அந்த கேரக்டர் பண்ண ஒண்ணு. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப். அது நல்ல. இப்ப இந்த வீடு நீங்க சொன்னீங்க அவர் ரொம்ப ஆசாசியா வாங்கின ஒரு வீடுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட ஃபேவரட் ஸ்பாட் பொதுவாக நம்ம வீட்டுல வந்து நம்ம வந்தோம்னா நம்ம எப்பவுமே அந்த இடத்துல தான் உட்காருவார். இங்க வந்து ஒண்ணு அங்க உட்காந்தோமே, அங்கதான் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துருவாரு. அந்த டோர் திறந்து விட்டுருவோம். யார் வந்தாலும் அப்படிதான் பேசி அப்படியே ஆரம்பிச்சுவாரு. சங்கத்துல இப்ப பொறுப்புல இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சங்கத்து பொருள் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாரையும் வர வேணாம்னு சொல்ல மாட்டார், வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க சமைப்பாருன்னு சொன்னீங்களே நீங்க, இந்த வீட்டுல எப்பவுமே அவர் ரிலாக்ஸா இருக்கும்போது நிறைய சமைச்சிருக்காரு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சமைப்பாரு. பழைய வீட்லயும் சமைப்பாரு, எல்லாம் பண்ணுவார். கேஸ் அடுப்பு இல்லைன்னா விறகு அடுப்பு வச்சே சமைப்பார். பின்னாடி போய் உட்காந்து சமைப்பார். அதெல்லாம் விறகு அடுப்பு.
பொழுதுபோக்குனா என்ன இந்த வீட்டுல இப்ப சினிமா இல்லாம? ஒன்றும் பொழுதுபோக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியாது சார். டிவி பார்ப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, எல்லார்ட்டையும் பேசுவார் போன்ல. ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அவர்கிட்ட அட்டென்ட் பண்ணுவாங்க. நீங்க அண்ணனோட அப்படி சகஜமா பேசுவேன்? சகஜமா பேசுவேன். நான் யார் வந்தாலும் வரவேற்று அவர்கிட்ட சொல்லுவேன், வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு. அவர் சொல்லுவார், உட்கார வை, காஃபி கொடு, டீ கொடு, என்ன வேணுமோ கேட்டா கொடு. இப்ப இந்த வீட்டை வந்து இப்ப அவர் ஃபுல்லா சினிமால பிஸியா இருந்ததுனால ஆமா வீட்டை பாத்துக்கிறது அந்த அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருந்துச்சு. பொறுப்பு கொடுத்தாரு அவரு. ஏன்னா அவர்கிட்ட சாயந்தரம் வந்தோன்னு சொல்லணும், யார் யார் வந்தா, யார் யார் போனா, என்ன செலவு பண்ணோம் சொல்லணும். அவர்கிட்ட சொன்னா தானே அவருக்கு தெரியும். நல்லது கெட்டது சொன்னாதான் புரிவார். இல்ல உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, அதை பத்தி இல்ல சார், பிரதர் தானே, நம்ம என்ன வயசுல சின்னவர் அப்படி சொல்லுவார். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவர் என்ன சொல்ல போறாரு? ஒன்றும் சொல்ல மாட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும் தான் சொல்லுவார். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா கூட பண்ணாதேன்னு சொல்லுவார். அதனால இங்கேயும் நிறைய ஷீல்ட்ஸ் பார்க்கலாம் சார். கௌதம் சாரோட கூட. ஆமா, கௌதம் சார் வாங்கின ஷீல்ட் எல்லாம் இருக்கு. பாலச்சந்தர் படம் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, வானமே இல்லை. வானமே இல்லை. பாரத விலாஸ் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு சார். பல்வீர் சிங் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இல்லையா? ஒரு பஞ்சாபியா. ஆமா, பஞ்சாபியா. அவங்களுக்கு எப்படி இருந்தது அண்ணன் அந்த லுக்ல பாக்குறது? ஆச்சரியம் தான். டர்பன் எல்லாம் போட்டு அவர் அதோடவே வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு போவாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் பாக்கணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுவார். ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணுங்க, விதமான ட்ரெஸ், நான் வரேன் அப்படின்னு கார்ல வந்து பார்த்துட்டு போயிடுவார். அப்படி ஏதாவது வேற மாதிரி ஒரு லுக்ல அப்படி வந்துடுறேன் வீட்டுக்கு, எந்த லுக்ல சொல்லுவீங்க? இல்ல இதான் அந்த லுக் தான், வேற ஒன்றும் இது வர மாட்டாரு. வேற இந்த மாதிரி கிடையாது. சாதாரணமா ஜட்ஜ், போலீஸா, டாக்டரா, நிறைய அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர மாட்டாரு. சிங்கு தர டர்பன்றனால சிங்குங்கிறனால வருவாரு. வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிடுவார். எப்படி இருந்துச்சு அண்ணன் அப்படி பார்க்கும்போது? என்னப்பா இது இப்படியே வந்திருக்கேன், என்ன டே அங்க சாப்பிடுறது இங்க சாப்பிட்டு போய் கிளம்பிட வேண்டாம், உங்களுக்கு என்ன பார்த்த மாதிரி இருக்கும். அந்த இந்திய நாடு சாங் ரொம்ப ஃபேமஸ். திருலோக் சந்திர அசந்து போனார். கௌதம் சார் அது சின்ன வயசு அவருக்கு கௌதம் மேஜர் தூக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் தான் மேஜர் கௌதம் சாருடைய சன். அவன் ஃபாரின்ல இருக்காரு. அவரோட இறுதி காலம்ல எடுத்து. இது வந்து என்னுடைய பையனும் என்னுடைய மருமகளும் ஊர்ல இருக்கிறது. ஆமா, ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம். மேஜர் சார் வந்து 700 படங்கள் மேல நடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப செலக்டிவான சில ஷீல்ஸ் தான் வச்சிருக்கீங்க. இடப்பற்றாக்குறையினால வைக்காம இருக்கீங்களா இல்ல என்ன? இல்ல வச்சிருக்கோம், சில இதெல்லாம் கொடுத்தாச்சு. அதான் அது, ஏன்னா இது வரைக்கும் ரூம் பத்தாது. கொடுத்தாச்சு. அவரு சன் வந்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டார், வேண்டான்னு சொல்லி. இந்த ஷீல்டு வாங்குறதுக்குன்னே ஒரு கடை இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். எப்போ இது இந்த வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டாக மாறுச்சு, எந்த காலகட்டம்? அதான் சார், அவர் இருக்கும்போது தான் பண்ணார். இடிச்சு எல்லாம் பண்ணார். 68 இந்த வீட்டை இடிச்சோம். அவர் வந்து 68 வந்துட்டு 73 74 தட்டிட்டோம். அப்படியே இது அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டீங்க? அப்படியே அப்பார்ட்மெண்ட்டாக 75 அந்த காலகட்டத்திலே அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து அவர் உதவி செஞ்சார். மேஜர் சார் வந்து ஹோம் சிக், அதாவது சில பேர் இருப்பாங்க இல்லையா, வெளியே எங்க டிராவல் பண்ணாலும் நம்ம வீடு தான் அப்படின்னு இருப்பாங்க. இவர் எப்படி? இல்ல எல்லா இடத்துக்கும் போவாரு, தனியா நிற்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் பண்ணுவார். ஹோம் சிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஜாலியா இருப்பார், அதெல்லாம் இருப்பார். அவருக்கு உடம்பு முடியாம போனதுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். அப்புறம் தண்ணி, சிகரெட்டு எல்லாத்தையும் நிறுத்தி சொல்லிட்டார் டாக்டர். எல்லாத்தையும் நிறுத்திட்டார். கடைசிலையும் போய் சேர்ந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இப்போ உங்க அண்ணன் தலைமுறையில இருந்து பார்த்தா இப்போ நீங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கீங்க. ஆமா, இந்த காலகட்டத்திலலாம் வந்து அது ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய விஷயம் தான் சார். வசதியை பொறுத்து தான், மக்கள் பொறுத்து தான், பிரதர்ஸை பொறுத்து தான். நீங்க சண்டை போட்டீங்கன்னா தனியா போயிடுவீங்க, சண்டை போடாம இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த காலகட்டத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்குன்றது வந்து ஒரு சகஜமா இருந்த விஷயம். இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நீங்க ஒன்னாவே தான் இருக்கீங்க. கௌதம் சார் இங்க தான் இருக்காரு, நீங்க இங்க தான் இருக்கீங்க. நீங்க ஸோ அண்ணனோட எல்லாரும் ஒன்னா தான் இருக்கீங்க. இது எப்படி சாத்தியப்படுது இப்போ இந்த காலகட்டத்தில்? சாத்தியப்பட்டு தான் ஆகணும் சார். எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் காரியங்கள் நடக்கும், நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில். நிம்மதி வேணும்னா ஒற்றுமையாக இருக்கணும். சும்மா அவனுக்கு ஓட முடியல, இவனுக்கு ஓட முடியல, எல்லாரும் போக முடியாது. எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே. இப்போ அவருக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒன்றுன்னா அவர் வந்து நிற்பார், அவர் பையன் வந்து நிற்பான், எல்லாருமே நிற்பான். அதான் ஒற்றுமை, வேற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் ஃபேமிலி ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லா நடக்கும். சும்மா நீ தனியாக இரு, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நீ என் வேலையை பார்த்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் இது. ஒரு அவசர ஆத்திரம்னா எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் தான் நல்லது, என்னுடைய அபிப்பிராயம். மேஜர் ஐயா மறைஞ்சு கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சினிமா சைட்ல வந்து யார் தொடர்புல இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு வர்றதோ? சிவகுமார் சார் வருவார், வீட்டுக்கு வருவாங்க. அவர் வருவார், நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்துடுவார், டக்குன்னு வருவார். இப்போ என் பர்த்டே இருக்குன்னு சொல்லுங்க, ஃபோன் பண்ணுவார், இல்லை வீட்டுக்கு வரட்டுமா சார், இதுக்காக என்ன அப்படின்னு வருவார். வந்து பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போவார், அதெல்லாம் உண்டு. இப்போ வீட்டுக்கு வருவார். வேற யார் அப்படி உங்களோட தொடர்புல இருக்காங்க? வேற யாரும் கிடையாது. ஜெய்சங்கர்லாம் போயிட்டாரு, அதனால அவங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. சிவகுமார் சார் வருவார், பாக்கி கௌதம் சாருடைய ஃப்ரெண்டெல்லாம் வருவாங்க.
அர்ஜுன் சார் வருவார் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ எங்களை எல்லாம் பார்த்துட்டு போவார். அதெல்லாம் நம்ம நடந்துக்கிற முறை தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. சார் இங்க நிறைய ஷீல்டு பார்த்தோம். இடையில வந்து கலைஞரோட இருக்கிற போட்டோ ஒன்று இருக்கு. ஆமா. இப்போ வந்து எம்ஜிஆர் ஐயா நடிகரா இருக்கும் போதும் சரி, முதல்வரா இருக்கும் போதும் சரி, அவருடைய நட்பை பத்திலாம் நம்ம பேசுவோம். ஆமா. கலைஞருக்கும் மேஜர் சாருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கலைஞர் நல்ல மனிதர், நல்லா பேசுவார், பழகுவார். இதுவும் இல்ல அவங்க 2 பேரும் கூட அசோகா ஹோட்டல்ல போய் எடுத்தது எதிர்நீச்சல் படத்துக்கு 100 டேஸ்க்கு அவர் தான் ஷீல்டு கொடுத்தாரு கலைஞர். அதை போய் எடுத்தோம். நான் கூட போனேன் கார் ஓட்டின்னு. அப்போ பார்த்தேன் அவரை. அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள எப்படி அந்த நல்ல பழக்கம் தான், நல்லா பழகுவார், போவார், எல்லாம் உண்டு. அவ்வளவுதான். அதுக்காக ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, சும்மா போய் பார்க்கறதுலாம் கிடையாது. அவர் வேலை உண்டு, அவர் வேலை உண்டு. அதான் நல்ல மனிதர். அவ்வளவுதான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.